தங்கப் புதையல். நினைவுகளில் பசுமையும் நிகழ்வுகளில் இனிமையும் கலந்து உங்கள் தென்றல் தரும் தங்கப் புதையல். சனிக்கிழமை என்று சொன்னாலே நேர்களுக்கும் எல்லோருக்குமே சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தங்க புதையல் நிகழ்ச்சியில் மறந்து மறக்காத பழைய பாடல்கள், அதுவும் உங்கள் தெருவில் ஒலிக்கும் நேரமாக இது இருக்கிறது. 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 69, 68 அப்படியே முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். பாடல் தெரிவுகள், உங்கள் விருப்ப பாடல்கள், அதுவும் அடிக்கடி ஒலிபரப்பாகிய பாடலாக இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்பவே பிரபல்யமான பாடல்கள், உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்தாலே எங்கள் 0112 67 68 68, அதே போல 0112 67 64 64. மணித்தியாலத்தின் முதல் பாடலாக 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். ஜெயலலிதாவின் பாடலோடு ஆரம்பித்தோம். இன்று அவரது நினைவு நாள். எல்லோராலும் விரும்பப்படும் ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம், புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் நினைவு நாள் என்று. எனவே அவரது பாடல்களையும் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உங்களுக்காக தரப்போகின்றோம். இப்போது அழைப்பில் முதல் நேரை நாம் இணைத்துக் கொள்ளலாம். யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். அன்பான காலை வணக்கம். நான் திருக்கோவில் விநாயகரும் சிவராஜா. சிவராஜா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுமாரிங்க. நீங்கள் எப்படி? நலம் நலமாகவே இருக்கிறோம். என்ன பாடலோடு இன்று வந்திருக்கிறீங்க? அது மட்டுமில்லை, இன்று சனிக்கிழமை இருந்தாலே எப்ப சனிக்கிழமை வருவதில் ஆழ்கடலில் கண்டெடுத்த முத்துக்கள் மாதிரி பாடல் தொகுத்து வழங்குகின்ற நாள் அன்று. சரி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்போம். எனக்கு அந்த இரு வீடுகள் அந்த படம் திரையிடப்படவில்லை என்ற ஒரு தகவல். அதுல பாடல் பாடியவர் டி பசந்தா. சரி. இந்த MS விஸ்வநாதன் அந்த பாடல் பொன்னான உள்ளம் என்னோடு இருக்க கண்ணான கண்ணே பயம் வேண்டாம். சரி, யாரெல்லாம் இருக்கிறான் பாடல் கேட்க? பாலகேகன் சித்தராஜாங்க மற்றும் நாவரம் பாலக்குடா இந்தராஜா மற்றும் காத்திரி ராம திருக்கோயில் நாளிலிருக்கு மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் நட்பத்தி முனை ராஜேந்திரன் குடும்பம் மற்றும் தங்கவிலாயுதபுரம் உடுமங்குளத்திற்கும் சந்திரன் ராஜேஸ்வரன் மற்றும் சென்றோடு இருக்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காக இந்த இனிய பாடலை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். சரி, நன்றி. நேரம் 9 மணி 12 நிமிடம். தங்கப்புதையலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது Facebook மூலமாகவும் நமது நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பதிவிடுங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை. உங்கள் பதிவின் அடிப்படையில் பாடல்களையும் தரப்போகின்றோம். மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னை. மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னை. ஓ சச்சா மம்மா பப்பா அழகு மகன் மழலை மொழி தென்பொதிகை செந்தமிழோ. அழகு மகன் மழலை மொழி தென்பொதிகை செந்தமிழோ. சிறுகதையா இதயமதை எழுதியதோ. சிறுகதையா இதயமதை முத்துமுகம் முழு நிலவோ 30 நாள் வரும் நிலவோ. சச்சா மம்மா பப்பா மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னை. ஓ சச்சா மம்மா பப்பா. மணிப்பயல் சிரிப்பினில் மயக்கிடும் கலை படைத்தான். பசிக்குரல் கொடுக்கையில் புது புது இசையமைத்தான். விழித்ததும் தாய்முகம் பார்த்திருப்பான். மூடிய சேலையில் பால் குடிப்பான். சச்சா மம்மா பப்பா. சச்சா மம்மா பப்பா.
சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பான். தலைமகன் கலைமகள் புண்ணியமோ தாய்க்குலம் வழங்கிய சீதனமோ. தலைமகன் கலைமகள் புண்ணியமோ தாய்க்குலம் வழங்கிய சீதனமோ. சச்சா மம்மா பப்பா. நீண்ட காலம் தொற்றா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு இலகுவில் ஆளாகிவிடாமல் பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். எனவே உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் தொற்றா நோய்க்குள்ளானவர்களை அக்கறையுடன் பராமரிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாகும். உங்கள் ஊர் நிகழ்வுகள் தென்றலின் நாட்குறிப்பில் இடம்பெற வேண்டுமானால் முன்கூட்டியே விவரங்களை அறிய தாருங்கள். தென்றல் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு. அறநெறிச்சாரம். ஆயக்கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநெறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அறநெறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம். தங்கப்புதையல். நினைவுகளில் பசுமையும் நிகழ்வுகளில் இனிமையும் கலந்து உங்கள் தென்றல் தரும் தங்கப்புதையல். நேரம் 9:19. இப்போது Facebook பக்கமாக அப்படியே போய் யாரெல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வரலாம். திருப்புக்குழி விஜயகுமார் இணைந்திருக்கின்றார் காலை வணக்கத்தோடு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அடிமைப்பெண் திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக ஜி ரமணி ஜெயம் அவருங்கிறது பம்பரல்ல ரமணி ஜெயம் இணைந்திருக்கின்றார். அவரும் மாலை சூட வந்த மங்கை பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக ரோசஸும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். ராதாகிருஷ்ணா அவருக்கு அடுத்த நேயர் விஜி உடப்புசலாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். பஞ்சவர்ண கிளிப்படத்தில் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் பாடலை தாருங்கள் சொல்லி அனைவரும் இணைந்து கொண்டு ஒலிக்கிறது அடுத்த பாடல் இது. அந்த நிலவினில் மலசிரிக்க அந்த மலரினில் மதுவிருக்க அந்த மது உண்ண மனம் துடிக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள். என்னை மான் தொடர்ந்ததென்னு நான் தொடர்ந்து போக என்னை மான்
பொன்மான் தொடர்ந்ததென்னு பொன்மான் தொடர்ந்த போது மனம் மையல் கொண்டதென்ன மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன கண் பொய் வடித்த பாவை என் கை பிடித்ததென்ன வெள்ளிப்பனி விழும் மலை இருக்க அந்த மலையினில் மழை அடிக்க அந்த மழையினில் நதி பிறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவன் சொன்னார் என் வலது கண்ணும் கொடுத்தது உனை கண்டேன் இந்நாள் பொன்னாள் உனை கண்டேன் இந்நாள் பொன்னாள் கிடைக்கும் உங்க விருப்பத்தை மதிக்கும் எந்த வயசுக்கும் பிடிக்கும் அன்பு வானொலி இது காலகாலமாக வந்த உங்க வானொலி நாடு முழுவதும் கேட்கும் அன்னை வானொலி பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க கண்ணான கண்ணே பயம் வேண்டாம் பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க கண்ணான கண்ணே பயம் வேண்டாம்
8:57 தங்க புதையலோட நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். FM 104.7 104.9 அலைவரிசைகளூடாகவும் www.slbc.lk இணையதள முகவரியூடாகவும் உங்கள் தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்போது ஃபேஸ்புக் மூலமாக புஷ்பராணி சென்கூம்ஸ் தலவாக்கலையிலிருந்து இணைந்திருக்கின்றார். தங்க புதையல் நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் தாரங்கள்னு சொல்லி பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கின்றார் புஷ்பராணி. அவருக்கு அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வடிவேல் மயில் வாகனம் இணைந்திருக்கின்றார். இனிய பாடல் ஒன்றை தாரங்கள்னு சொல்லி புசலாவ ஜன உதான அபிய வர்ஷி துர்காஞ்சலி துஷ்விந்தன் புவனேஸ்வரி மயில் வாகனம் சொனால் இவர்களையும் இணைத்துக் கொண்டு மிலேனியம் சிட்டி ஏக்கலையிலிருந்து ஜெரோம் இணைந்திருக்கின்றார். தங்க புதியலில் 1954 ஆண்டு தை மாதம் 22 ஹேமந்த் குமார் இசையில் திரைக்கு வந்த சாம்ராட் படத்திலிருந்து லக்ஷ்மி சங்கர் பாடிய நிலா வாரிலே ஜாலமா என்ற பாடலை அவர் கேட்டிருக்கிறார். மட்டில்டா, பிரதீபா, எலினா அவர்களையும் இணைத்துக் கொண்டு யோகலா லோரன்ஸ் இணைந்திருக்கின்றார். ஒரு மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் யாரோ என்ற பாடலை தாருங்கள் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். அவருக்கு அடுத்த நேயர் வாசன் ஜி ராஜாவும் ஒரு பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அந்த பாடல் தான் அடுத்ததாக ஒலிக்க அப்படி நானும் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதே பாடலை அவரும் விரும்பி கேட்டிருக்கின்றார். வெண்ணிற ஆடை பாடல், நீ என்பது என்ன நான் என்பது என்ன என்ற பாடல், அந்த பாடல் ஒலிக்கும். அதற்கு முன்னதாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்போது உங்களுக்கு தெரியும், இன்று புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் நினைவு நாள். அவரது இயற்பெயர் கோமளவள்ளி. இவர் தாத்தா அந்த ஊரில் உள்ள ஒரு கோவில் அர்ச்சகராக இருந்தாராம். இருந்தாலும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை தான் பூர்வீகமாக கொண்டவர்களாம். திரைப்படத்தில் நடிக்க வந்த அவரது தாயார் வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என்று மாற்றிக்கொண்டாராம். அவங்க பெங்களூரில் இருந்த போது ஜெயலலிதா பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்திருக்கிறார். சென்னைக்கு வந்த பிறகு 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்து அவர் பரீட்சையில் மெட்ரிக்கில் தேறியிருக்கிறார். ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் தான் அவருக்கு பட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. படிப்பை கைவிட்டு நடிகையாக இருக்கிறார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை அப்படிங்கிற படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகில் நடிகையாக அவர் அறிமுகமாகி இருந்தார். ஞானம்
என்பதென்ன நான் என்பதென்ன ஒரு நினைவு என்பதென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன நீ என்பதென்ன நான் என்பதென்ன நீ என்பதென்ன நான் என்பதென்ன ஒரு நினைவு என்பதென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன நீ என்பதென்ன நான் என்பதென்ன ஒரு நினைவு என்பதென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன இந்த கடவுளை கேட்டேன் தெரியவில்லை ஒரு கவிஞனை கேட்டேன் விழிக்கின்றான் உன்னிடம் கேட்டேன் நீ சொல்லு இடம் பருவம் என்பதென்ன அதில் பார்வை சொல்வதென்ன ஓர் இன்பம் என்பதென்ன அதில் இருவர் காண்பதென்ன இந்த ஆசை நாடகம் இல்லாமல் உன்னாலும் என்னாலும் ஆகாதையா அதை கொள்ளாமல் சொல்லாலே சொன்னாலும் தீராதையா நீ என்பதென்ன நான் என்பதென்ன ஒரு நினைவு என்பதென்ன நிலையில்லாததொரு உலக மேடையில் நாமும் வந்ததென்ன வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். நேரம் 9:35 தங்க புதையலோடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்போது அழைப்பில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஹலோ, வணக்கம் சகோதரி. நான் கல்முனையிலிருந்து கண்ணன் கிடைக்கிறேன். கண்ணன், எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் கேட்போம்? இருக்கிறேன். எனக்கு முடிந்தால் அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து. என்ன படம்? அன்பு கரங்கள். அன்பு கரங்கள் படத்திலிருந்து. ஆமாம். இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது முடிந்துவிடும் என்ற பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடலை முடிந்தால் பாருங்க. சரி, யாரெல்லாம் இருக்கிற பாடல் கேட்க? அந்த நேரத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் கொழும்பை சேர்ந்த சகோதரி மலருக்காகவும் கேட்டு நன்றி. இப்போது ஃபேஸ்புக் நேர்களை நாம் மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். சதீர்கரன் இணைந்திருக்கின்றார். அவர் சாதீர் கொழும்பு 10 பதிவிட்டிருக்கிறார். சாதீர் கான். அவருக்கு அடுத்த நேயராக CS ராஜா பெங்களூரில் இருந்து ஒரு பாடல் தெரிவை பதிவிட்டிருக்கின்றார். KK பாலமுனி நூர்தீன் நுனைசும் தென்றலோடு இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். மலையரசு பாண்டியன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட ஒரு பாடலை பதிவிட்டிருக்கின்றார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாதங்கோவில்பட்டி மலையரசு பாண்டியன், கவிதா, கார்த்திகேயன், கௌதம், கொத்தமங்கலம் கணேசமூர்த்தி, கொல்லங்குளம் சதீஷ்குமார் அவர்களையும் இணைத்துக் கொண்டு பதிவிட்டிருக்கிறார். நிந்தவூர் நசீரும் பாடலொன்றோடு அடுத்து நாவட்காடு ரெஜினோல் இணைந்திருக்கின்றார். முகமது சாலி மருதமுனையிலிருந்து, ரமணி பானுவும் கொழும்பு 2 ஒரு பாடலை பதிவிட்டிருக்கின்றார். கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம்,
கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம். மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. அவன் தொட்டதும் கன்னத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. அவன் தொட்டதும் கன்னத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம். இது வண்ணக்கிளி செய்த மாயம். கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவதென்னடி ஜாலம். மாலை கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவதென்னடி ஜாலம். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும். கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு. அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டுமே வீட்டிலிருந்து வெளியில் செல்லுங்கள். அப்படி செல்லும் போதும் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போதும் நீங்கள் COVID-19 தொற்றுக்குள்ளாகாமல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதுகாப்பே உங்கள் சுற்றத்தின் பாதுகாப்பு. லங்கா பிரீமியர் லீக் 2020 LPL 2020 கிரிக்கெட் போட்டி தொடர். LPL 2020 இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்காகவே சூரியவெவ மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டரங்கிலிருந்து பந்துக்கு பந்து அலை மோதுகின்ற கிரிக்கெட் விறுவிறுப்பான தருணங்களை நேர்முக வர்ணனையாக வானலைகளில் எடுத்து வர நாம் தயார். இறங்குவோம் பண்டையத்தனத்தியத்தை நோக்கி ஒன்று ஒன்ன கள்ளத்தில் நெருப்பத்தை வீசி வெட்டையாட கட்டுக்குள்ள 11 சிகக்குட்டி வந்துருச்சு. மீண்டும் மலரும் கிரிக்கெட் வசந்தத்தினை உங்கள் செவி அருகே அழைத்து வருகிறது எமது பரந்த FM வலையமைப்பு. காலி, மாத்தறை மற்றும் தென் மாகாணம் 104.7 104.9, அனுராதபுரம், பலனறுவை, திருகோணமலை மற்றும் வட மத்திய மாகாணம் 97.4 104.9, கண்டி, நுவரெலியா, பதுளை, மொனராகலை உள்ளிட்ட மலையகமெங்கும் 104.9 102.1, ரத்தினபுரி, பழங்குட உட்பட கேகாலை, சப்ரகமுவிற்கு 107.5, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உட்பட வட புலமெங்கும் 89.8 FM. LPL 2020 பந்துக்கு பந்து அதிரடி துடுப்பாட்ட தருணங்களை ரசித்திட எம்மோடு இணைந்திருங்கள். லங்கா பிரீமியர் லீக் 2020 win together. நேரம்
12:42 நேர்களை பொது தங்க புதையலோடு இணைந்திருக்கின்றீர்கள். மனது மறக்காத பழைய பாடல்கள் உங்கள் தெருவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போ சௌந்தரம் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கின்றார். வணக்கத்தோடு தங்க புதையல் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் இசையில் சுஷிலாமா பாடிய ஸ்ரீராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அவர் விரும்பி கேட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அவர் இணைந்திருக்கின்றார். அடுத்து நாங்களும் பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லி அபிரக்ஷிதா, அதீஷ், கலை, துரைசாமி, கோகிலா எல்லோருமே கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஒரு பதிவு வந்திருக்கு. துஷான் தான் இந்த பதிவு ஏற்றிருக்கின்றார். நன்னிலம் நாராயணன் இணைந்திருக்கின்றார். அவர் தேனிலவு திரைப்பட பாடலோடு கனகவல்லி, அஸ்மி கல்யாண் இவர்களையும் இணைத்துக் கொண்டு அன்புச்செழியன் இணைந்திருக்கின்றார். அவரும் நமனுக்குலையிலிருந்து பி ஸ்ரீனிவாசின் பாடலோடு வெளி கருணாகரன் இணைந்திருக்கின்றார். அடுத்த நேயர் மார்கரெட் மரியதாசும் மேஜர் சந்திரகாந்த் திரைப்பட பாடலோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். இன்ஹாம் அன்சாரியும் கொழும்பு 12 மீரானியா வீதியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். ஷர்மிளா பம்பலப்பேட்டியிலிருந்து பாடலை பதிவிட்டிருக்கின்றார். எல்லோரையும் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலை நாம் கேட்கலாம். இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்துவிடும், தெரிந்தால் உண்மைகள் புரிந்துவிடும். இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும். காய் பழுத்து கனிந்து விட்டால் கிளையில் தங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா? காய் பழுத்து கனிந்து விட்டால் கிளையில் தங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா? பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பருவகால காற்றடித்தால் குளிரெடுக்காதா? இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்துவிடும், தெரிந்தால் உண்மைகள் புரிந்துவிடும். இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும். ஆசை என்ற ஊஞ்சலிலே ஆட வைத்தாயே, அருகில் நின்று உருகி உருகி பாட வைத்தாயே. அஞ்சி அஞ்சி வந்தவளை அள்ளி கொண்டாயே, அஞ்சி அஞ்சி வந்தவளை அள்ளி கொண்டாயே, நெஞ்சமென்னும் பஞ்சனையில் பள்ளி கொண்டாயே. இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்துவிடும்.
அன்புக்கரங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்து வந்த பாடல் பி ஸ்ரீனிவாசும் பி சுஷிலாவும் இணைந்து பாடியது. நேரம் 9:48 தங்கப்புதையலோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது ஆனைமலை அன்சாரி பொள்ளாச்சி அவர் முகமது அன்சாரி ஆனைமலை பொள்ளாச்சியிலிருந்து அவர் இணைந்திருக்கின்றார். முகமது அன்சாரி முகமது ஹம்சா வணக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. சுதாகரன் குணம் இணைந்திருக்கின்றார். குணசேகரன் சுதாகர் மயிலம்பாவெளி மட்டக்கிளப்பிலிருந்து இப்போது அவர் கட்டாரில் இருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். சாய்ந்து மருது நூர்டினும் ஒரு பாடலை பதிவிட்டிருக்கின்றார். கோவிந்த் வதனியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக நீர்கொழும்பிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். கல்லடி புவிராஜ் ராஜு அவருக்கு அடுத்த நேராக மகேஸ்வரி செல்வநாயகம் அக்கரப்பத்தனையிலிருந்து பாடலை பதிவிட்டிருக்கிறாங்க. KV விஜயகுமாரியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். வெண்ணிற ஆடை திரைப்பட பாடலோடு அடுத்த நேயர் தங்கவேல் ஈரோடு மாவட்டத்திலிருந்து அவரும் தங்கப்புதியல் நிகழ்ச்சியில் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் பாடல் கேட்டிருக்கின்றார். எல்லோருமே இணைத்துக் கொண்டு அடுத்ததாக ஒலிக்கப் போகிறது அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து ஜெயலலிதா பாடிய இந்த பாடல். அதற்கு முன்னதாக புரட்சி தலைவி என்று சொன்னார் தெரியும் இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவின் நினைவு நாள் என்று 127க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆரோடு தான் அதிகமான திரைப்படங்களில் இணைந்து நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், AVM ராஜன், NT ராமராவ், அக்னினி நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா அப்படின்னா பல முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து நடித்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் மக்கள் பலருமே ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள் அந்த காலகட்டத்தில். இப்போதும் ரசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவரது நினைவு நாள், எனவே அவரது பாடல்களையும் நிகழ்ச்சியில் தரப்போகிறோம். இது ஜெயலலிதாவின் குரலில் ஒலிக்கிறது பாடல். என்றால் கல்வி அவரே உலகில்
6 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து ஜெயலலிதா பாடியது அந்த பாடல் அவரது நினைவு நாள் என்று. எனவே அவரது பாடல்களையும் தொடர்ந்து தங்க புதிய நிகழ்ச்சியில் 12 மணி வரைக்கும் இடையிடையே உங்களுக்காக தரப்போகின்றோம். தொடர்ந்து அழையுங்கள் 011267 6868, அதே போல 011267 6464 எமது 2 தொலைபேசி இலக்கங்கள் ஆகவும். மாலை சூட வந்த மங்கை, அந்த மங்கை ரதியாளின் தங்கை, ஆலம் தளிர் போன்ற முங்கை, அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை. மாலை சூட வந்த மங்கை, அந்த மங்கை ரதியாளின் தங்கை, ஆலம் தளிர் போன்ற முங்கை, அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை. மாலை சூட வந்த மங்கை. பருவம் சில காலம் ஏங்கும், கொஞ்சம் பதுங்கியே பின்பு வாங்கும், இரண்டும் சமமாக தாங்கும், அந்த இனிமை சுகத்தோடு தூங்கும். மாலை சூட வந்த மங்கை. என்ன இறைவா உன் படைப்பு, அதில் எங்கும் அழகே உன் சிரிப்பு, சின்ன இதை என்ன இனிப்பு, அது தேடும் சுகம் என்ன துடிப்பு. மாலை சூட வந்த மங்கை, அந்த மங்கை ரதியாளின் தங்கை, ஆலம் தளிர் போன்ற முன்கை, அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை. மாலை சூட வந்த மங்கை. ஆண் பெண் உறவென்ற வேதம், அது அடக்க முடியாத கீதம், இன்ப சுகம் ஒன்று வரவு, என் இளமை தானங்கு செலவு. மாலை சூட வந்த மங்கை. இதற்கு இது வேண்டும் என்று அவன் படைத்த இடம் கூட ஒன்று, அதற்குள் விளையாடி சென்று நாம் அமைதி பெற வேண்டும் இன்று. மாலை சூட வந்த மங்கை, மங்கை ரதியாளின் தங்கை, ஆலம் தளிர் போன்ற முன்கை, அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை. மாலை சூட வந்த மங்கை. ஜானு எப்படி இருக்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன். இந்த சண்டே நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போக ரெடியா இருக்கோம். நீ வர ஓகே தானே? சாட்டர்டே போலாமே. சண்டே ஹாலிடே தானே? ஐயோ வேணாம், சண்டேல நான் எங்கேயுமே போறதில்ல, அதுவும் சொல்றதுக்கே எதுவுமே செய்யறதில்ல. ஏன் அது? மை ஃபேவரட் ஷோ டாப் 10 சென்ட்ரல் எஃப்எம்ல கேட்கணும். ஐயோ நானும் மறந்துட்டேன், என்னோட ஃபேவரட் ஷோ டாப் 10 தான். டாப் 10 புதிய பாடல்களின் அணிவகுப்பு ஞாயிறு பகல் 12 முதல் 3 மணி வரை.